என்சித்துல் அமலு வேலைவாய்ப்பு பெருகும். எஜ்தாது இம்திஜாது உற்பத்தி அதிகரிக்கும். கது நிச்சயமாக கர்ரர திரும்ப திரும்ப சொல்கிறான். அம்ரு திரும்ப திரும்ப வருகிற காரியம், கட்டளை திரும்ப திரும்ப வருகிறது. ஜக்காத்தி ஜக்காத்தை கொண்டு கட்டளை திரும்ப திரும்ப வருகிறது. குரானிலே வலாக்கின் என்றாலும் தஃபாசிலுகா அதனுடைய விவரமாகிறது. வரதத் ஃபி சுன்னத்தி ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. இல்லா பயான மஸ்ரிஃபிகா அதை விநியோகிக்கும் விவரத்தை தவிர. இப்போ குரானில் ஜக்காத்தை பற்றி வந்திருக்குது. ஆனால் எந்த பொருளில் எவ்வளோ தரணும் அப்படிங்கிற விவரம் இல்லை. எதை கொடுக்கணும் அப்படிங்கிற விவரம் குரானில் இல்லை. அது ஹதீஸில் தான் வருது. ஆனால் யாருக்கு கொடுக்கணுங்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். இல்லா பயான மசாரிஃபிகா அதை யாருக்கு கொடுக்கணுங்கிற விவரத்தை அல்லாஹ் குரானில் சொல்கிறான். எதை கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லாத இறைவன் யாருக்கு கொடுக்கணுங்கிறத குரானில் சொல்கிறான். அதுக்கு தான் இந்த அர்த்தம். இல்லா பயான மசாரிஃபிகா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தான் அர்த்தம். பலம் ஃபவ்விலுஹுல்லாஹு அல்லாஹ் அதை ஒப்படைக்கவில்லை. இல்லை அகதின் யாருக்கும் மின் ஹலுக்கிஹி அவனோட படைப்பிலிருந்து யாருக்கும் அந்த பொறுப்பை ஒப்படைக்கவில்லை. எந்த பொறுப்பு? யாருக்கு கொடுக்கணுங்கிற பொறுப்பை ஒப்படைக்கல, அல்லாவே எடுத்துக்கிட்டான். பல் மாறாக தவல்லா பொறுப்பேற்று கொண்டான். தாலிக்கு அதை இந்த ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பொறுப்பேற்று கொண்டான். பி நப்சிஹி தானாகவே பொறுப்பேற்று கொண்டான். இப்போ கால சொல்கின்றான். இன்னம சதக்காத்து நிச்சயமாக சதக்காக்கள் இல் ஃபுக்கராக ஏழைகளுக்காக இருக்கும். வல் மசாக்கினி மசாக்கினால் ஏழை தான். வல் ஆமிலின இந்த ஜக்காத்துக்கு வேலை செய்பவர்களுக்காக இருக்கும். அலைகா அந்த ஜக்காத்தின் மீது வேலை செய்பவர்களுக்கு. வல் முஅல்லஃபத்து குலூபிஹிம் முஅல்லஃபத்து குலூபுன்னு ஒரு பிரிவு இருக்குது. அது யாருன்னு நான் சொல்கிறேன் அப்புறமேட்டுக்கு. அந்த முஅல்லஃபத்து குலூபுகளுக்காக இருக்கும். ஃபிர் ரிகாபி அடிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கும். வல் காரிமீன கடன்காரர்களுக்காக இருக்கும். ஃபி சபீலில்லாஹி அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்பவர்களுக்காக இருக்கும். இப்னு சபீலி வழிபோக்கர்களுக்காக இருக்கும். ஃபரீதத்த மினல்லாஹி அல்லாஹ்விடமிருந்து பரலாக நிச்சயமாக அல்லாஹ்வாகிறவன் அலீமுன் அறிந்தவனாக இருக்கிறான். ஹக்கீம் ஞானமிக்கவனாக இருக்கிறான். காரிமின்னா கடன்காரர்கள். ரிகாப்னா அடிமைகளை உரிமை விடுவதற்கு. சத்தல்லாஹ் அல்லாஹ் தடுக்கிறான். பிதாலிக்கு அதை கொண்டு அபுவாபுல்லும் அநியாயத்தின் பாதைகளை தடுக்கின்றான். மினல் முவஜ்ஜின அவ் அலா முவஜ்ஜின ஜகாத்தை கொடுப்பவர்களிடமிருந்தும் உண்டாகும் அநியாயம், ஜகாத்தை பெறுபவரிடமிருந்து உண்டாகும் அநியாயம். இந்த ரெண்டையும் அல்லாஹ் அதனுடைய பாதைகளை தடுக்கின்றான். ஃபலா எஸ்ஸரு அவ்வளோ எளிதல்ல. லேசாகன்னு அர்த்தம். அவ்வளோ எளிதல்ல. நாக்கிதின் விமர்சனம் செய்பவர்களுக்கு எல்மிஜ குறை சொல்வது அவ்வளோ எளிதல்ல. வஜ்ஜி ஜக்காத்து கொடுப்பவர்களை குறை சொல்வது அவ்வளோ எளிதல்ல. ஃபி தௌஜி ஜக்காத்தை விநியோகிப்பதிலே ஜக்காத்தை கொடுப்பவர்களை குறை சொல்வது அவ்வளோ எளிதல்ல. கமா ஒன்றை போல லா அஸ்ஸரு வஜ்ஜி ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கும் எளிதல்ல. யஹீஃப ஃபி சிர்ஃபி ஜக்காத்தை கொடுப்பதிலே யஹீஃப அநியாயம் செய்வதும் அவ்வளோ எளிதல்ல. எஜிபு வாஜிபாகும். சர்ஃபு ஜக்காத்தை கொடுப்பது ஜமியன் அனைத்தையும். ஹாவிலாயி அஸ்னாஃபி இந்த பிரிவினர்களுக்கு கொடுப்பது இந்த சமானியத்தை இந்த 8 பிரிவினர்களுக்கு ஜக்காத்தை கொடுப்பது வாஜிபாகும். வல எஜுஜு ஜாயிஜாகது சர்ஃபு கொடுப்பது ஹப்பத்தி ஹர்தலின் ஒரு அணு அளவும் கூட மின்ஹா அதிலிருந்து இலா கைரிஹிம் அவர்கள் அல்லாதவர்கள் கொடுப்பது ஜாயிஜாக. ஹப்பத்துனா விதை, ஹர்தல்னா அந்த விதைக்கு மேலே இருக்கிற அந்த மொக்கில் அதுக்கு என்ன பேர் சொல்கிறேன்னு தெரில. விதைக்கு மேலே இருக்கிற அந்த இது. வளவிலல் மசாலிக ஆமத்தின் பொதுவான நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி. மசாலிகனா இணக்கம் அர்த்தம். பொதுவான நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரியே ஒரு அணு அளவும் அந்த ஜக்காத்தை கொடுப்பது ஜாயிஸாகாது. அந்த பொதுவான நல்ல காரியம் என்ன அப்படின்னா
கல் மசாஜிது பள்ளியாசல் கட்டுவதை போல, மதாரிசு மதரசா கட்டுவதை போல, வல் ஜிசூரி பாலங்கள் கட்டுவதை போல, துருக்காத்தி பாதைகளை அமைப்பதை போல, வல் மக்காத்திபி லைப்ரரி ஆபீஸு இது போல் ஆஃபீஸ்கள் அமைப்பதை போல, வல் முஸ்தஸ்பியாத் ஹாஸ்பிட்டல் அமைப்பதை போல, இது போல் நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, மசாலிகள் ஆமாவாக இருந்தாலும் சரியே, ஒரு அணு அளவு கூட இந்த 8 பிரிவினர்களை தவிர வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு சதக்கா வேணால் கொடுக்கலாமே தவிர ஜக்காத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். மசாஜி பள்ளியாசல் மதரசா பாலங்கள் பாதைகள் மக்காத்திபின் ஆபீஸு லைப்ரரி அதுபோல் முஸ்தஸ்பியாத்துன்னு ஹாஸ்பிட்டல் மெடிக்கலு அதுபோல் இது போன்ற நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி தான் அனைவரும் ஜக்காத்தை அந்த அல்லாஹ் சொன்ன 8 பிரிவுகளை தவிர வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஜக்காத் ஆகிறது தஹீரு சுத்தமாக்கி வைக்கும், புத்தூனல் ஃபுக்கராய் ஏழைகளுடைய வயிறுகளை சுத்தமாக்கி வைக்கும், ஹராமை விட்டு ஏழைகளுடைய வயிறுகளை ஜக்காத்து சுத்தமாக்கி வைக்கும். சுபுகத்தி சந்தேகத்துக்கு இடமான பொருட்களை விட்டும் ஏழைகளுடைய வயர்களை சுத்தமாக்கி வைக்கும். ஜக்கி அப்போ சந்தேகத்துக்கு இடமான பொருள், இது ஹராமா ஹராம் இல்லையா, இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு ஏழைங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க, காசு இல்லை வருமானம் இல்லை, அப்போ ஹராமில் போய் கையை வைப்பாங்க, இல்லாட்டி ஹராமுக்கு ஒப்பானதில் கையை வைப்பாங்க. அதுபோல் ஏழைகள் ஹராமான விஷயங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஜக்காத் என்ன பண்ணும் அப்படின்னா உதவும். ஜக்கி சுத்தப்படுத்தும் நுஃபூசகம் அவருடைய மனங்களை சுத்தப்படுத்தும், ஏழைகளுடைய மனங்களை சுத்தப்படுத்தும். இந்த ஹும்முடைய எல்லாமே ஏழைகள் மினல் ஹசதி பொறாமையை விட்டும், வல் ஹிக்தி குரோதத்தை விட்டும், வல் அதாவத்து விரோதத்தை விட்டும் இந்த ஜக்காத்து அவருடைய மனங்களை சுத்தப்படுத்தும். தஜி அலுகும் அவர்களை ஆக்கும், அந்த ஏழைகளை ஆக்கும், ஹிஃப்லத்தின் பாதுகாவலர்களாக ஆக்கும், ஹிஃப்லத்தை பாதுகாவலர்களாக ஆக்கும், அம்வால் அக்னியாயி பணக்காரருடைய பொருளுக்கு பாதுகாவலர்களாக ஆக்கும். ஐசு ஒரு விதத்திலே அலிமு அறிந்தால் அன்னலகும் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கிறது ஹக்குன் ஃபி ஆதில் அம்வால் இந்த பொருள்களில் அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று அவர்கள் அறிந்தால் அப்போ அந்த பொருளை பாதுகாக்க அப்போ அவங்க ஈடுபடுவாங்க. அப்போ இப்போ கலவரம் வருது பொருளை அழிக்க போகிறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களாம் நமக்கு ஜக்காத் தராங்க, நமக்கு உதவி பண்ணுறாங்க, நமக்கு சதக்கா தராங்களே, இந்த பொருளை அழித்தோம்னா நமக்கு தான் நஷ்டமடையும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ அந்த பொருளுக்கு இவங்களே பாதுகாப்பாக இருப்பாங்க, இல்லாட்டி இந்த பொருளை அழிக்காமல் இருக்கிற வழியில் அவங்க ஈடுபடுவாங்க. ஹைசு அலிமு அவர்கள் அறிந்தால் அன்னலகும் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கிறது ஹக்கன் இது அண்ணனுடைய இஸ்மு மொஹர் பின்னாடி வந்திருக்கு, உரிமை ரைட்ஸ் இருக்கிறது. ஆதில் அம்மாலி இந்த பொருட்கள் ரைட்ஸ் இருக்கிறது என்று அறிந்தால் அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்கு அவங்க முன் வருவாங்க. இப்போ பகா உஹா நமா உஹா ஹைருல் அகும் இந்த பொருள்கள் வளர்வதும் மிச்சம், இந்த பொருள்கள் மீது மிச்சம் அதாவது இந்த பொருள் அழியாமல் இருப்பதும், நமா உஹா இந்த பொருள்கள் வளர்வதும் ஹைருல் அகும் அந்த ஏழைகளுக்கு சிறந்தது. இப்போ பனாவுஹா அதை அழிப்பது, நக்சுஹா அதை குறைப்பது, ஹஸ்ருல்லகும் அவர்களுக்கு நஷ்டமாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்தால் அப்போ அந்த பொருள் என்ன பண்ணுவாங்க, பாதுகாக்கிற வழியில் அவங்க ஈடுபடுவாங்க. இப்போ ஜக்காத் ஆகிறது துஹுரத்துன் சுத்தமானதாக இருக்கும், குருபத்துன் நெருக்கி வைக்கும், லில் மஸ்ஸக்கீன ஜக்காத் கொடுப்பவர்களுக்கு கமா ஒன்றை போல, அன்னஹா துஹுரத்துன் நஜிதத்துன் லில் மசாக்கீன் நஜிதத்துன்னா நஜிதத்து இஸ்தியாஃப் மௌனூத்துன்